எதுக்குங்க கேள்வி கேட்கிறீங்க? கேள்வி கேட்டா உங்களுக்கு என்ன பதில் கிடைச்சிட போறதா? அவர் மைக்க புடிச்சு 2 வார்த்தை பேசுனதுனால உங்களுக்கு கரண்ட் வந்துற போதா? ஏங்க அவர கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கு வேணும்னா சோலார் சிஸ்டம் பத்தியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இத பயன்படுத்திக்க வேண்டியது தானே! உங்களுக்கு தேவைன்னா என் வீட்ல வந்து எடுத்துட்டு போங்க கரண்ட்ட. எனக்கு வந்து 2 வயரும் 2 மோட்டரும் இருந்தா போதும். என்னால ஃபேன ஓட வைக்க முடியும். சும்மா ஏங்க கேள்வி கேட்டு, கேட்டு ஒரு மனுஷன டார்ச்சர் பண்றீங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து மக்களுடைய பிரச்சனைய பற்றி புரிதல் இருக்கா? அப்படி புரிதல் இருந்தா இப்படி பேசுவாங்க. இல்ல தாமஸ் ஆல்வா எடிசனுடைய மறு உருவமாக எனக்கு மகேந்திரன் தெரிகிறார். ஏன்னா மின்சாரம் குறித்து இவ்வளவு புரிதல் இருக்கு இவருக்கு. ஒரு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக வர வேண்டியவரு சினிமா துறையில போய் நசுக்கப்பட்டுட்டாரே அப்படின்னு நான் வந்து பார்க்கிறேன். அதுல என்ன ரொம்ப குறிப்பா அந்த தம்பி சொல்லியிருக்கிற செய்தின்னா, என் வீட்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டியதுதானே. உன் வீட்டுக்கு எப்படி தம்பி மின்சாரம் வரும்? சென்னையில உன் வீடு இருக்குன்னா, சென்னையில ஒட்டுமொத்தமா யார் வீட்டுக்கும் மின்சாரம் வரல. இது எப்படி இருக்குன்னா, அண்ணா நகர்ல ஏன்டா கரண்ட் இல்லன்னா, அமைச்சர் சொன்னார்ல, ஆவடியில ஃபியூஸ் கேரியர திருடிட்டு போயிடுறாங்க. அதனால அண்ணா நகர்ல கரண்ட் இல்லன்னாரு. அந்த மாரி என் வீட்ல இருந்து நீ கரண்ட் எடுத்துக்க அப்படின்னா, உன் வீட்டுக்கு எப்படி கரண்ட் வரும்? இங்க யாருக்குமே கரண்ட் வரலன்றதுதான் பிரச்சனை. இன்னொன்னு அவரு ரொம்ப லாவகமாக இந்த பிரச்சனைய வந்து கடந்து போறதுக்கு வந்து பாக்குறாரு. ஏன் நீங்க கேள்வி கேட்கிறீங்க அப்படின்றாரு. தமிழ்நாடு கேள்வி கேட்கும். தமிழ்நாட்டினுடைய இயல்பு இதுதான். நீங்க எவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? உத்தரப்பிரதேசத்துல இருந்தீங்களா? ராஜஸ்தான்ல இருந்தீங்களா? தமிழ்நாட்டுல தானே இருந்தீங்க. இல்ல கடந்த ஆட்சிய இவரே வந்து ஒரு காணொளி வெளியிட்ட காணொளியும் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. கடந்த ஆட்சியில கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டா தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். பல கேள்விகள வந்து அரசை நோக்கி நாம கேட்கணும் அப்படின்னு இதே மகேந்திரன் பேசிய ஒரு காணொளியே வருது. ஆனா இல்ல இன்னைக்கு நானு அவருடைய உடல் மொழி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அலட்சியமாக மக்களுடைய பிரச்சனைய பத்தி ஒரே கவலை இல்லாத மாதிரி, ஒரு ஃபன் பண்றா மாரி, அ அது ஒரு ரொம்ப அலட்சியமாக அவர் அணுகக்கூடிய அந்த விதம் வந்து ரொம்ப ஒரு நெருடலை ஏற்படுத்துதுல்ல. இல்ல இத்தனைக்கும் அதான் நீங்க இது வந்து பாருங்க இது இது ஒரு சினிமா மேட்டிமைத்தனம் இது. அந்த திரைத்துறையில வந்து நீங்க வந்து முகம் காட்டிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஏதோ வானத்திலிருந்து குதித்து வந்தவர் என்கிற ஒரு மனநிலை வந்துரும்ல. நான் எல்லா கலைஞர்களுக்கும் அது பொருந்தாது. நிச்சயமாக மக்களின் மனங்களை அறிந்து படம் எடுக்கிற கலைஞர்கள், சீரியல் எடுக்கிற ஆர்டிஸ்ட், சீரியல்ல நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் இப்படிலாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. சமூக அக்கறையோடு இருப்பவர்களெல்லாம் நான் வந்து பார்த்திருக்கிறேன். ஆனா இவர்களை போன்றவர்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சினிமால திரை வெளிச்சத்துல இருக்கிறதுனால நம்ம எது வேணுமோ சொல்லலாம். சினிமால பேசுனது மாரி டயலாக் பேசலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்படியே டயலாக் பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் அதிகாரத்துல வந்து உட்கார்ந்துட்டார். இதுவே அண்ணன் மு.க. ஸ்டாலினோ, ஏன் இவ்வளவு தூரம் போறீங்க? எடப்பாடி பழனிசாமியும் இருந்திருந்தா, இவங்க இப்படிலாம் பேசுவாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா பேச மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியாது, இப்படி போய் அதிகாரத்துல உட்கார முடியும். இப்படி போய் அதிகாரத்துல உட்கார்றதுக்கான ஒரு சூழல் வரும் அப்படின்னு. இப்ப சக கலைஞர், இதே மாதிரி ஒரு மேட்டிமைத்தனம் கொண்ட கலைஞர் தானே விஜய். விஜய்க்கு என்ன மக்களினுடைய வலி தெரியும், வேதனை தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்க?